ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டீசல் புல்லட்டோடைய ஸ்பீடோமீட்டர் ஓடலை. நம்ம டீசல் புல்லட்டில் வந்து இன்ஜின் ஆனில் இருக்கும்போது அந்த சவுண்டு கேட்காது. தள்ளும் போது வந்து கடகடன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அது கடகடன்னு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு மெக்கானிக் கிட்ட போனால் இந்த கியர் மாற்றணும்னு சொல்லிட்டாரு. இந்த கியர் வந்து 250 ரூபா, இந்த கேபிள் வந்து 160 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியர் வந்து இந்த சவுண்டு வரவே நான் கேபிளை அதாவது புடுங்கி விட்டேன். அதனால் வந்து அந்த கேபிள் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா கேபிள் காப்பாற்றிருக்கோம். புடுங்கி விட்டு ஓட்டும் போது வீலில் மட்டும் கேபிள் அறுத்துக்குச்சு. சப்போஸ் இந்த மாதிரி சவுண்டு வந்துன்னா இது புடுங்கி விடாதீங்க. அப்படியே புடுங்கி விட்டாலும் அந்த கேபிள் எடுத்து எங்கன்னா வீலில் மாட்டாங்க, சுற்றி வச்சுருங்க. இப்போ இந்த கியர் தான் ஃபால்ட்டு. அது என் மிஸ்டேக்கால் அந்த கேபிளும் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. இந்தமாதிரி கியர் போச்சுன்னா சவுண்டு வந்து இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கடகடான்னு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு வரும். அப்படி வருதுனால கியர் தான் போயிருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேபிளை பிடிங்கி விட்டிங்கன்னா அது சேஃபாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதனுடைய உள் சைடு பார்த்திங்கன்னா அந்த 2 புள்ளி மாரி காமிச்சு பார்த்திங்களா, இந்த 2 புள்ளி வந்து வீலில் வந்து 2 பள்ளம் இருக்கும், அதாவது 2 வெட்டு மாரி இருக்கும். அதில் வந்து உட்காந்து இந்த ஹோல் செட்டப்பும் டைட்டாக இருக்கும். ஆனால் அந்த இன்னர் மட்டும் ரொட்டேட் ஆகும். அது இன்னர் ரொட்டேட் ஆகும்போது அது சைடில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கேபிளும் ரொட்டேட் ஆகும். இந்த கேபிள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி வச்சுருப்பாங்க. இதேமாரி ஸ்கொயர் போன்ற பள்ளமும் அந்த கியரில் இருக்கும். இது சுத்த இதனுடைய அடுத்த சைடும் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது தான் அதாவது இது அடுத்த சைடு வந்து ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் கனெக்டாக இருக்கும். இது வந்து நான் இப்போ கையில் சுற்றும்போது லைட்டாக சுற்றுது. இது வண்டி வீல் நம்ம வீல் எவ்வளோ வேகம் சுற்றுதோ அவ்வளோ வேகத்துக்கு இந்த உள்ளே இருக்கிற அந்த கேபிளில் இருக்கிற அந்த கம்பி சுற்றும் போது எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி போகுதுன்னு காட்டும். அது அந்த ஸ்பீடில் போக அப்படியே கீழே இருக்க அந்த கவுண்டிங் ஒரு நம்பரும் மூவ் ஆகிட்டு 10 கிலோமீட்டர் கடந்திருக்கும், 20 கிலோமீட்டர் கடந்திருக்கும் அப்படின்னு வந்து அதுவும் ஒரு சைடு கவுண்ட் ஆகிட்டே போகும். இப்படி தான் வந்து இந்த மேனுவல் டைப் ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் மாட்டி வண்டியில் வந்து வீல் மாட்டுறதுலாம் எடுக்கல. ஒரு பொருள் வாங்கினார் சொல்லி கடைக்கு அனுப்பிச்சிட்டாரு. நான் போயிட்டேன். இதை டைப் பண்ணதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன். வண்டியில் வந்து எந்த ஒரு பள்ளத்தில் இருந்தாலும் ஏதோ பாத்திரம் வந்து ஒரு டம்மு குழுங்குற சவுண்டு மாரி வருது. அதுமாதிரி கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது மாரி எந்த பள்ளத்தில் இருந்தாலும் டமுக்குன்னு ஏதோ அதாவது ஒரு பள்ளத்தில் வண்டி வீல் உழற மாரி சவுண்டு இருக்குது, ஒரு பாத்திரம் குழுங்குற சவுண்டு வருது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து வண்டியை சென்டர் போட்டு பின்னாடி அழுத்துப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் வீலை பிடிச்சி இப்படி இழுத்தாருங்க. அப்படி இழுத்து இப்படி இழுக்கும்போது அப்படியே அந்த வீலு ப்ளஸ் அந்த ஹெட் லேம்ப்லாம் இருக்குது பார்த்தியா மண்டை, அது அப்படியே செட்டாக அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அதையும் அந்த பெரிய போல்டு இருக்குது பார்த்திங்களா, அதை டைட் பண்ணி அப்புறம் அந்த 6 mm 8 mm அலன் கீ போட்டு லூஸ் பண்ணிவிட்டு அந்த டைட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து வைப்ரேஷனே இல்லை, ஹேண்டில் வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. உங்கள் வண்டிக்கு இது மாதிரி ப்ராப்ளம் மெக்கானிக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சொல்லுங்கள், அவங்க பார்த்து அதை டைட் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.